டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இளம் தாய் மற்றும் சிசு உயிரிழப்பு. கொட்டும் மழையிலும் மன்னார் வைத்தியசாலை முன்பாக குவிந்த மக்கள். மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாய் மற்றும் சிசு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மக்கள் வைத்தியசாலை முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் நேற்றைய தினம் மாலை 4:30 மணியளவில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொட்டும் மழையில் நேற்று உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி கோரி போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டத்தின் போது உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி வேண்டும் மற்றும் அது மட்டுமல்லாது இந்த வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் இடம்பெறுவதன் காரணமாக அதிகாரிகள் உடனடியாக இது தொடர்பில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினை மாற்றி அமைக்க வேண்டும் மற்றும் மேலும் இதற்கு முன்பதாக மன்னார் வைத்தியசாலையில் சிந்துயாவுடைய மரணம் எவ்வளவிற்கு பாதிப்பை தந்ததோ அதே போன்று தற்பொழுது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். ஆகவே இந்த சம்பவத்தில் தவறு செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நீதி கோரி வைத்தியசாலைக்கு முன்பாக கொட்டும் மழையில் நின்று மக்கள் அனைவரும் போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். இந்த போராட்டம் மூட்டியதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் இந்த போராட்டத்தினை நிறுத்த முற்பட்ட வேளையில் அவர்களினால் முடியாமல் போனதன் காரணமாக அங்கு கலகம் அடக்கும் போலீசார் அழைக்கப்பட்டுள்ளதை அடுத்து எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்தாலும் மக்களுடைய ஆதங்கத்தை அடக்க முடியவில்லை. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகை தந்த மாவட்ட செயலாளர் குழுவை அடங்கியவர்கள் உயிரிழந்த பெண்ணுடைய பெற்றோரை சந்தித்து கலந்துரையாடிய பொழுதும் அவர்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த போராட்டம் மேலும் முற்றியதன் காரணமாக அங்கு கலவர நிலையும் உண்டாகியுள்ளது. இன்னும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் உயிரிழந்த தாய் மற்றும் சேயுடைய சம்பவங்களானது நிகழ்ந்தமைக்கு காரணம் வைத்தியசாலையில் வேலை செய்கின்றவர்கள் கவன ஈனம் தான் என்றும் அவர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் இந்த போராட்டத்தின் போது கொட்டும் மழை என்று பார்க்காமல் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தினை முன்னெடுத்தது மட்டுமல்லாது இதற்கான நீதி வேண்டும் மற்றும் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய வேணிஜா என்ற பெண் இவர் திருமணமாகியிருந்த நிலையில் 10 வருடங்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்துள்ளதை அடுத்து அவர் பிரசவத்திற்காக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் கடந்த 19ஆம் தேதி மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து உறவினர்கள் அனைவரும் அன்றைய தினம் உடனடியாக வைத்தியசாலையில் மகட்பேறு விடுதிக்குள் புகுந்து கத்தி குளறி கூச்சலிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதை அடுத்து உடனடியாக மன்னார் பொது வைத்தியசாலை தொடர்பில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த பொழுதும் ஏற்கனவே இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்களும் வைத்தியசாலையில் இருக்கின்ற பல குற்றங்களை எடுத்து கூறியிருந்தனர். ஆனாலும் இது தொடர்பாக நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுத்து வந்திருந்த பொழுதும் இவ்வாறு பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட வேணிஜா என்ற பெண்ணும் சிசுவும் உயிரிழந்துள்ள சம்பவமானது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளதை அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பாக தெரியப்படுத்தியுள்ளனர். பிரசவத்தின் போது விடுதியில் இருந்தவர்கள் கவன ஈனம் காரணமாகத்தான் தன்னுடைய மகள் உயிரிழந்துள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளதை அடுத்து இது தொடர்பாக உடனடியாக நிர்வாகத்தினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றனர். ஆகவே இந்த சம்பவமானது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் தொடர்ச்சியாக இவ்வாறு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யாது விட்டுவிட்டால் இன்னும் குற்றச் செயல்கள் அதிகரிக்கும் மற்றும் மக்கள் தரப்பில் இருந்து வந்த கருத்தாக அமைகின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் தீவிரமாக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். தகுந்த நடவடிக்கையும் உயிரிழந்த தாயும் சேய்க்குமான நீதியும் பெற்று தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சம்பவமானது மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக பெரும் கலவரமாக மாறியுள்ளதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.